ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, மனம் விரும்பியவரிடமிருந்து உனக்கு அழைப்பு வரப்போகின்றது. நீ மகிழ்ச்சி மழையில் நனைய போகின்றாய். ஆம் தங்கமே, நான் சொல்வது அனைத்தும் உண்மைத்தான். இதை சற்று பொறுமையாக கேள். நீ இப்பொழுதெல்லாம் அழுது கொண்டே இருக்கின்றாய். உன்னவரை பிரிந்து உன்னால் இருக்க முடியவில்லை. உன்னுடைய வலிகளும் உன்னுடைய வேதனைகளும் எனக்கு புரிகின்றன. ஏதோ ஒரு காரணத்தினால் நீங்கள் இப்பொழுது தற்காலிகமாக பிரிந்துள்ளீர்கள். கவலைப்படாதே, உன் வலிகள் அனைத்தும் குறைய போகின்றது. உன்னுடைய வேதனைகள் அனைத்தும் மறைய போகின்றது. நீ சரியாக உண்பதும் இல்லை, சரியாக உறங்குவதும் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நீ உன் துணையை நினைத்து மிகவும் வருந்தி கொண்டிருக்கின்றாய். வாழ்க்கையில் ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் தங்கமே. தேடலை குறைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நிம்மதியாக இருக்க வேண்டும். எதிர்பார்ப்பை தொலைத்து விட வேண்டும். அப்பொழுதுதான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதிகமாக பேசுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் மற்றவர்களால் நீ தேடப்படுவாய். உன்னுடைய எதிர்பார்ப்பு தான் உன்னை இந்த அளவிற்கு கஷ்டப்படுத்துகின்றது. உனக்கு உன் துணை மீது அதீத அன்பினாலும் அதீத உரிமையினாலும் நீ அவரிடமிருந்து அதிகமாக எதிர்பார்க்கின்றாய். ஆனால் அதை அவரால் பூர்த்தி செய்ய முடியாத சூழ்நிலையில் உங்களுக்குள் சண்டை, மன வருத்தம் ஏற்படுகின்றன. அப்படி மன வருத்தம் ஏற்பட்டதினால் தற்பொழுது பிரிந்து தவித்து வருகின்றீர்கள். கவலை கொள்ளாதே, உன்னுடைய கஷ்ட காலம் அனைத்தும் முடிய போகின்றது. வாழ்க்கையிலும் சரி, வார்த்தையிலும் சரி, பொறுமை மிகவும் அவசியம். பொறுமையாக இருந்தால் மட்டுமே உனக்கு பிடித்த உறவுடன் நீண்ட காலம் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் உன்னால் வாழ முடியும். நீ உன் துணையை பிரிந்து கஷ்டப்படுவதை மற்றவர்களிடம் சொல்லிக் கொண்டு இருக்கின்றாய். உனது கஷ்டம் நஷ்டம் என்பது அடுத்தவர்களுக்கு கதைதான். அதனுடைய வலியும் வேதனையும் உன்னால் மட்டுமே உணர முடியும். நீ உன் மனதில் உள்ள கஷ்டத்தையும் உன் மனதில் உள்ள வேதனைகளையும் அடுத்தவர்களிடம் சொல்ல ஆறுதல் தேடாமல் நீ உன் துணையிடம் மனம் விட்டு பேசும். இப்பொழுது நீ பிரிந்து இருப்பதை நினைத்து வருத்தம் கொள்ளாதே. திடீர் திருப்பமாக, எதிர்பாராத விதமாக உன்னுடைய மனம் விரும்பும் உன்னுடைய துணையிடமிருந்து அழைப்பு வரப்போகின்றது. அப்பொழுது உன் மனதில் உள்ளதை நீ பெரிதாக பேசும். நீ மனம் விட்டு பேசினாலே போதும். வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கை மிகவும் சுமூகமாக செல்லும். உன்னவரிடமிருந்து அழைப்பும் நற்செய்தியும் வரும். அதை நீ சற்று எதிர்பார்க்காத நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும். அப்பொழுது நீ ஆனந்தத்தில் துள்ளி குதிக்கப் போகின்றாய். மகிழ்ச்சியின் உச்சிக்கு செல்ல போகின்றாய். எப்பொழுதும் இதே மகிழ்ச்சியுடன் என் குழந்தை இருக்க வேண்டும். ஓ முருகா வெற்றிவேல் முருகா.